to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் 2 சாமுவேல் 7 அதிகாரம் 11 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் தேவனுடைய சமாதானத்தாலும் சமூகத்தாலும் பாதுகாக்கப்பட்ட அவரது வாசஸ்தலமாக இருக்கிறீர்கள். அவரது சித்தத்திற்கு உங்களை அர்ப்பணிக்கும் போது அவர் தம் மகிமைக்காக எழும்பும்படி செய்து உங்களை கட்டுவார். பிரியமானவர்களே, தேவன் உங்களை எழுந்திருந்து கட்டும்படி செய்வார். உங்களுக்கானவையெல்லாம் தேவனால் கட்டப்படும். கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். உங்கள் இருதயத்தை, உங்கள் வீட்டை, உங்கள் குடும்பத்தை தம் வீடாக ஸ்தாபிப்பார். ஓபேதேதோமையும் அவன் வீட்டாரையும் அவனுக்கு இருந்த எல்லாவற்றையும் ஆசிர்வதித்தது போல உங்கள் வீட்டையும் அவர் ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்காக ஒரு வீட்டை உண்டாக்குவார். முதலாவது, அவர் உங்கள் பிள்ளைகளை நிலைக்க பண்ணுவார். தேவன் தாவீதிடம் அவன் குமாரனாகிய சாலமோனை குறித்து, அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் என்று உரைக்கிறார். தேவனுக்கு வீட்டை கட்டும்படி உங்கள் பிள்ளைகளும் மறுரூபமாக்கப்படுவார்கள். அவர்கள் இருதயங்கள் தேவனிடமாய் திரும்பும். அவர்கள் ஆவி தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக தேவ ஆவியுடன் இணைக்கப்படும். தேவன் அவர்களை உயர பண்ணுவார், செழிக்க பண்ணுவார். அவர்கள் தகப்பனாய் இருப்பார். அவர்கள் அவருக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பார்கள். பயப்படாதிருங்கள். தேவன் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவார்? ஒரு அஸ்திபாரத்தின் மேல் கட்டுவார். அந்த அஸ்திபாரம் இயேசுவா இருப்பார். இயேசுவே அஸ்திபாரம் என்று வேதம் கூறுகிறது. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஆகவே உங்கள் வீடு, உங்கள் இருதயம், உங்கள் வாழ்க்கை மற்றும் உங்கள் குடும்பம் ஒருபோதும் அசைக்கப்படாது. தாவீது, கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்றும் ஒரு நதியுண்டு. அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் என்றும் கூறுகிறான். நீங்கள் தேவனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துவீர்கள். மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் சந்தோஷம் உண்டானால் பரலோகமே மகிழும். ஆகவே நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஜப்பானை கடும் பூமி அதிர்ச்சி தாக்கியது. ஒரே ஒரு செல்வந்தனின் மாளிகை தவிர மற்ற எல்லா கட்டடங்களும் விழுந்து போயின. அந்த கட்டடம் மட்டும் எப்படி நிற்கிறது என்று அஸ்திபாரம் ஆராய்ச்சி செய்யப்பட்டது. மூளைக்கல்லின் அருகே தோண்டிய போது பல பொற்காசுகள் வேலைக்காரன் ஒருவன் மேல் கொட்டப்பட்டு அஸ்திபாரம் போடப்பட்டுள்ளதை கண்டுபிடித்தனர். அந்த மாளிகை எழும்புவதற்காக அந்த வேலைக்காரன் தன் உயிரையே தியாகம் செய்தான். இது சரித்திரம். ஆனால் சத்தியம் இன்னும் மேலானது. தேவன் தாமே இறங்கி வந்து நாம் தேவ ஆலயங்களாக கட்டப்படும்படி தம்மை தாமே பலியாக்கினார். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது என்று வேதம் கூறுகிறது.
உங்கள் குடும்பம் முழுவதுமே பரிசுத்த ஆவியினால் கட்டப்படும். அதன் பிறகு தேவன் ஜீவனுள்ள கற்களினால் கட்டுவார். நீங்கள் செத்த கற்கள் அல்ல, ஜீவனுள்ள கற்களாய் இருக்கிறீர்கள். இயேசு நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று கூறியுள்ளார். புயல்கள் வீசலாம், நெருப்பு எரியலாம், ஆனால் உங்களுக்குள் இருக்கும் ஜீவன் இயேசுவிடமிருந்து வருவதால் அது ஒருபோதும் எடுக்கப்படாது. உங்களுக்குள் இருக்கும் தேவ ஆவியானவர் ஜீவனையும் உயிர்த்தெழுதலையும் கொடுக்கும் தேவ வசனத்தை அளிக்கிறார். தேவ ஆவியின் வல்லமை உங்களை ஜீவனுள்ள கற்களாக்குகிறது. ஆகவே பயப்படாதிருங்கள். இறுதியாக தேவன் உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலை அமைக்கிறார். வேதம் அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவைகளாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார் என்று கூறுகிறது. சாத்தான் தேவனிடம், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசிர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று என்று முறையிடுகிறான். தேவன் உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலை அமைத்திருப்பதை பார்த்ததும் சாத்தான் இப்படியே கதறுகிறான். பிரியமானவர்களே, உங்களை பாதுகாக்கும்படியே அக்கினி இருக்கிறது. உம்முடைய ஆசிர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று வேதம் கூறுகிறது. பயப்படாதிருங்கள், தேவ சித்தத்திற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவர் நீங்கள் எழுந்திருந்து கட்டும்படி பலப்படுத்துவார். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, என் இருதயத்தை, என் வீட்டை, என் குடும்பத்தை உம் அன்பின் கரங்களில் அர்ப்பணிக்கிறேன். என் வாழ்வுக்கும் குடும்பத்துக்கும் திடமான அஸ்திபாரமாக விளங்குவீராக. உம் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட ஜீவனுள்ள கற்களாக எங்களை கட்டுவீராக. நீர் வாக்கு கொடுத்தபடியே தயவா எங்களை அக்கினி மதிலால் சூழ்ந்து கொண்டு உம் சமாதானத்தால் எங்களை நிரப்புவீராக. எங்கள் வாழ்வில் நீர் ஸ்தாபித்திருக்கிறவற்றை எதுவும் அசைக்காதிருக்கட்டும். உம் நாமத்திற்கு மகிமை கொண்டு வரும்படியாக எங்களை பயன்படுத்தும். ஸ்தோத்திரம் செலுத்தி உம் ஆசீர்வாதங்களை இயேசுவின் வல்லமையான நாமத்தில் பெற்றுக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.